டேய் ஜால்ரா பாய்ஸ் ரெடியா இருக்கடா. உங்களுக்கு ஆப் வைக்கிறேன். என் தலைவன் ரிட்டன் உள்ள வாரான். எப்படி என் தலைவன் முதுகுல குத்தி நீங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சு அந்த தலைவனை வெளியே அனுப்புனீங்களோ, என் தலைவன் எப்படி ஸ்டேஜ்ல போய் வன்மத்தை கக்கி சேதனட்ட கிளி வாங்கிட்டு வீட்டுக்கு போனானோ, அதே வேகத்தோட என் தலைவர் ரிட்டன் வீட்டுக்குள்ள வந்து உங்க எல்லாரையும் அடி 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 அடின்னு அடிச்சு பறக்க விட்டு போறான்டா. எங்க போறான்? வீட்டுக்கு தான். வந்தோடனே அடுத்த வாரம் வீட்டு போயிருவாரு. ஆமா, அதுக்கு தானே வராரு. ஆமா, இவர் வந்து அந்த அறுத்து கிழிச்சுறாரு. ஒயில் கார்டில் வந்தால் மட்டும் அப்படியே ஆணி பிடிக்கிற வர. நோ, நீலாம் எதுக்குன்னா ரிட்டன் ஒயில் கார்டு வர சத்த கண்டா வீட்டில் உட்காந்துருந்தான். உனக்குள்ள கோவம் இருக்கு, பீஸ் மூடு இருக்கு, வீட்டுக்குள்ள போனால் சண்டை கோழி மாதிரி அடிச்சுப்பேங்கிற சொல்ற. நீ வந்த 2 வாரத்திலே ஒன்றும் அடிச்சுக்கல. ரிட்டன் ஒயில் கார்டை வந்து அடிக்க போறியா என்ன? புதுசா ஒரு நியூஸ் வர வந்துட்டு இருக்குது. என்னன்னு பாத்துடலாமா? இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, புதுசா ஒயில் கார்டு விட போறாங்களாம். அதாவது இந்த 50 நாள் இருக்குல்ல, 50 நாள் வந்து ஒயில் கார்டு புதுசா உள்ள விடுறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாரம் டபுள் எக்ஷன் பண்ணிட்டு டப்புன்னு ஒருத்தரை உள்ள விட்டா மட்டும் தான் இந்த கேம் மாறும்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க போல. பட் நம்ம நினைச்சதெல்லாம் என்ன, நம்ம சுனிதா உள்ள வருவாங்க நான் நினைச்சேன். அப்படிதான் நான் அப்பவே சொல்லியிருந்தேன். சுனிதா எவிட் ஆகி போகும்போதே கண்டிப்பா சுனிதா ரிட்டன் எடுப்பாங்க. அதனால தான் எவிக் பண்ணியிருக்காங்க. அதனால சுனிதா கூட பெருசா ஃபீல் பண்ணாம ரொம்ப ஜாலியா போன மாதிரி போனாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சுனிதா தான் நான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ சில பல மாற்றங்கள் வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா இந்த சாட்டர்டே சண்டே நமக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். இந்த சாட்டர்டே சண்டே பொறுத்தவரைக்கும் 2 பேரை வெளிய எடுக்க போறாங்க. அது கன்ஃபார்ம் ஆயிட்டு. பட் ஒருத்தர் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டாங்க. நம்ம லிஸ்ட்ல வச்சிருந்தா நம்ம சிவகுமார் அவர்கள் சேவ் ஆயிட்டாரு. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது என்னன்னு சொல்லி அடுத்த ஒரு கிளியரா வீடியோ போடுறேன். ஸோ சிவகுமார் சேவ் ஆனதுனால இப்போ யார் வெளியே போக போறா அப்படிங்கிறது ஒரு குழப்பம் வர ஆரம்பிச்சு. மேபி ரயான் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரயான் வெளியே போக போறாரு. அடுத்த கட்டமா எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா, ஆனந்தி, சாச்சனா இந்த 3 பேர்ல இருந்து 60 வெளியே போக போறாங்க அப்படிங்கிறது உறுதியாயிட்டு. சரி, ஓகே. ஒயில் கார்டில் யார் ப்ரோ வர போறான்னு கேட்டா ஆல்ரெடி வெளியே போனவங்க தான் உள்ள வர போறாங்க. ஓகேவா? புதுசா யாரையுமே எடுக்கல. பழைய சீசன்ல இருந்து யாரையுமே எடுக்கல. இந்த சீசன்ல உள்ள இருந்து வெளியே போயிருப்பாங்கல்ல, அந்த ஆட்கள் மட்டும் தான் எடுக்கிறாங்க. சீசன் 7ல கூட பார்த்துருப்பீங்க, நம்ம அண்டா வருமா ரிட்டன் உள்ள வந்தார்ல, அதே மாதிரி தான் ரிட்டன் உள்ள எடுக்க போறாங்க. ஸோ மொத்தம் 5 பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக 5 பேர் மட்டும் தான் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. இவங்க மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நம்ம மொத்தமே 6 பேர் தான் வெளியே போயிருக்காங்களோ? ஆமா, 6 பேரா 5 பேரா? 5 பேர் தான் வெளியே போயிருக்காங்க. சாரி, மொத்தமே 5 பேர் தான் வெளியே போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளேயர் இருக்காங்க. அந்த ஒரு பிளேயரை விட்டா வேணா கேம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இவங்க சொல்ற பிளேயர்லாம் வந்தா கேம் மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இதுல இப்ப அதிகமா சொல்லிட்டு இருக்கிறது யாருன்னா, ஆர்னோ அவர்கள் உள்ள வராரு, ஆர்னோ ரிட்டர்ன் கம்பேக் கொடுக்க போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆர்னோ வந்து ஒரு போஸ்டே போட்டிருப்பாரு, நீங்க கூட பார்த்திருப்பீங்க. எவிக்டா ஒரு 1 or 2 வீக்ஸ்லயே ஒரு போஸ்ட்லாம் விட்டு நான் ரிட்டர்ன் உள்ள வருவேன், உள்ள வந்து அவங்க எல்லாம் செஞ்சு விட்டுறேன், வச்சு செய்ய போறேன், எல்லாரும் கதற விட போறேன், வச்சு பறக்கடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா போஸ்ட் போட்டு விட்டுருப்பாரு. அப்பவே நம்ம சொன்னோம் இப்படி போஸ்ட் போட்டா மேபி உள்ள எடுக்க மாட்டாங்க. பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் மக்கு மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்கான, இஷ்டத்துக்கு வெளியே எடுக்கான, இஷ்டத்துக்கு உள்ள விடுறான, ஒன்றும் சொல்றதுல. ஸோ அந்த வகையில் இப்போ வரத்துக்கு ஆர்னோ அவர்கள் கன்ஃபார்ம். இந்த சாட்டர்டே நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருக்குது. அடுத்த கட்டமாக ஒரு 4 பேர் இருக்காங்களே, இந்த 4 பேர்ல இருந்து யார் வந்தா கரெக்டா இருக்கும் உங்களுக்கான கருத்தை நீங்க தான் சொல்லணும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச அடுத்ததா இருக்குது யாருன்னா சுனிதா இருக்காங்க. சுனிதா ரிட்டன் விட்டா நல்லா இருக்குமான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் நான் யோசித்தேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நான் இப்போ யோசிக்கிறேன் நல்லா இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி பெண்களே ஒரு மாதிரி சரிஞ்சிக்கினே போகுது. திருப்பி இவங்க உள்ள வந்து சண்டை போடுவாங்கட்டா வாய்ப்பே கிடையாது. திரும்பியும் காலையில் வந்தோடனே அந்த மேக்கப் பாக்ஸ் எடுத்துட்டு டச் அப் பண்ணுற நண்பர்களே அப்படின்னு மாதிரி டச் அப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு சுனிதா வேஸ்ட் தான். சுனிதா வர்றதோட இதுக்கப்புறம் இருக்கிறதே பெஸ்ட். ஏன்னா ஆல்ரெடி ஷோ நக்கின்னு போகுது. உங்களுக்கே தெரியும், ஒரு டாஸ்க் கொடுத்தா கூட அந்த டாஸ்க்கை சுறுசுறுப்பாக பண்ண மாட்டேங்க. முக்கியமாக கிரியேட்டிவ் டீம். டேய், வீட்டுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணுற டாஸ்க்லாம் கொடுக்காங்கடா. அவன் ஆல்ரெடி சோம்பேறி, எங்களை போட்டு சோம்பேறி ஆக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு அந்த பொம்மை செய்ய களிமண்ணை வச்சு உருட்டி தின்னு அப்படின்னு விட்டா அவனை பாட்டு உருட்டிக்கிட்டே இருக்கான 2.5 மணி நேரமா. லைவ பார்க்க முடியல, போர் அடி. இல்ல ராணின்னு சொல்லிட்டு சாச்சனா உட்கார வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு ஒன்னு சொல்றது நண்பர்களே, ஒன்னு சொல்றது இல்லை. சுனிதா எனக்கு தெரிஞ்சு வேணாம்னு நினைக்கிறேன். அடுத்த ஃபேட்மேன் வந்தாலும் கண்டென்ட் மாறுமான்னு கேட்டா மாறும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்கு மாறும். பட் ஃபேட்மேன் வச்சுலாம் எனக்கு தெரியலங்க. ஃபேட்மேன் எனக்கு தெரிஞ்சு வேணாம், இந்த சீசனுக்கு எனக்கு வேணான்னு தான் தோணுது. உங்களுக்கான கருத்து நீங்க கமெண்ட் போடுங்க. ஸோ அடுத்த தர்ஷா குப்தா வந்தா எப்படி இருக்கும்? முட்டராணி நம்ம அக்கா வந்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கான கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு தர்ஷா குப்தா வந்தாலும் கேம் மாறுமான்னு கேட்டா கஷ்டம் தான், பெருசா மாறாது. ஸோ அடுத்ததா இருக்கா ரியா. எனக்கு தெரிஞ்சு ஆர்னோவுக்கு அடுத்து நான் யோசிக்கிறேன் ரியா மட்டும் தான் யோசிக்கிறேன். ரியா வந்து உண்மையாகவே வீட்டுல நிறைய பேசினாங்க. ரியா விட முக்கியமான கண்டஸ்டன்ஸ் உள்ள இருக்காங்க. ரியாவோட மிச்சர்லாம் பவித்ரா, தர்ஷிகா, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஆனந்த், இவங்க எல்லாருமே ரியாவோட மொக்க தான். ரியா இவங்க எல்லாரை விட ஒரு படி மேலே போய் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஓட்டுகள் இல்லாமல் வெளியே போயிட்டாங்க. பாவம் வெளியே வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிலாம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தா நீ பார்த்துருக்க நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஆர்னோ இல்லைன்னா ரியா, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு ரிட்டன் சான்ஸ் கிடைச்சா எனக்கு தெரிஞ்சு இந்த கேமை மாற்றுவாங்க நான் நினைக்கிறேன். பட் கேம் மாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி கேம் ஃபார்மேட் செட் ஆகிட்டு அவனை பாட்டுக்கு ஒன்றுக்குள்ள ஒன்று மண்ணு சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்க மைண்டில் ஒன்று திங்க் பண்ணிட்டாங்க, ப்ரோ நம்ம வந்து இவங்களுக்கு கீழேலாம் இல்லை, நம்ம தான் டாப், நம்ம தான் வேற லெவல், நமக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. பட் நான் இதுக்கு முன்னாடி சீசனில் பார்த்த வரதுக்கு எல்லாருமே ஒரு சில இடங்களில் லோவாங்க, ஒரு சில இடங்கள் இவன் நமக்கு மேலே இருக்கான், இவனோட நல்லா கேம் ஆடணும்னு யோசிப்பாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரதுக்கு இவங்க எல்லாம் களிமண் மாதிரி நான் தான் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தான் மிகப்பெரிய பேக் ஃபேர் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் 2 பேர் எவிக்ட், ஒருத்தர் உள்ள வர போறாங்க. அது மேபி ராணுவமா இருக்கலாம், ராணுவங்க பாருங்க, ஆர்னோவா இருக்கலாம், இல்லாட்டினா ரியாவும் இருக்கலாம். எவிக்டாய் வெளியே போக போகிறது நான் ஆல்ரெடி சொன்னது. அந்த லிஸ்ட்ல யார் போனால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கான கருத்துக்களை சொல்லுங்க. அண்ட் இந்த கேம் இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஏன்னா
40 நாள் தாண்டி 50 நாள் தொடப்போகுது. இதுக்கப்புறம் இந்த கேமை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும் ப்ரோ. சிம்பிளா சொல்லணும்னா லாஸ்ட் சீசன் எடுத்துக்கோங்களேன். லாஸ்ட் சீசன் இந்த சீசன் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹைப் தான் கிடையாது, ரொம்ப லோவா தான் போச்சு, ரொம்ப நார்மலா தான் போயிட்டு இருந்து. இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஹைப் வந்துச்சு தெரியுமா, நம்ம ரவீந்தர் அவர்கள் ஒரு ஃபன் பண்ணி விட்டார் முதல் வாரம். அந்த முதல் வாரம் பயங்கர ஹைப் ஆகி அந்த மொத்த சீசனை கொஞ்சம் எடுத்து நடத்தி கொண்டு போயிட்டு, அந்த மாதிரிலாம் கடைசி சீசன் இல்ல. கடைசி சீசன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 40 நாள் டல்லு தான். நீங்க என்ன நினைச்சாலும் சரி ஃபர்ஸ்ட் 40 நாள் டல்லு தான். பட் அந்த 40 நாளுக்கு அப்புறம் ஒரு ஹைப் வந்ததுக்கான காரணம் பிரதீப். அந்த பிரதீப்கான ஒரு சில வேலைகள் அந்த பிரதீப் வீட்டுக்குள்ள பார்த்தான். அந்த அவனுக்கான கேம் வந்து வீட்டுக்குள்ள எல்லாரையும் பாதிச்சிச்சு. அதனால வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் ஆப்போசிட் பண்ணாங்க. ஆப்போசிட் பண்ணி ரெட் கார்டு பண்ணி ஒரு மேட்டர் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒயில்ட் கார்டு உள்ள வந்தாங்க. கரெக்டா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்களாம் ஒரு கேங் ஆஃப் ஃபார்ம் ஆகி இவங்க மொத்தமா அந்த கேமை கொண்டு போயிடலான்னு பார்த்தாங்க. டக்குன்னு பார்த்தா இங்க அர்ச்சனான்னு ஒரு பொண்ணு தனியா உட்காந்து என்ன மார்க் பண்றாங்க. தெரியுதா, அங்க மார்க்கு அழுக, இங்க மார்க்கு அழுக இல்ல, அவ்வளவுதான் டிஃபரெண்ட், வேற ஒன்றும் இல்ல. ஸோ அவங்க வந்து மார்க்கிங் சொல்லி பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி அழுதுட்டே இருந்தாங்க. ஸோ அதை வச்சு மக்கள் எல்லாம் ரொம்ப லோவா ஃபீல் பண்ணி இந்த டீம் ரொம்ப டாமினேட் பண்ணுதுன்னு சொல்லி அந்த டீமுக்கு ஆப்போசிட் பண்ணி அவங்க அந்த ஒரு நபருக்கு வந்து பயங்கரமா ஓட்டுகளை போட்டு தூக்கி விட்டாங்க. பட் அந்த ஒரு சம்பவம் தான் மொத்த சீசனை ஹைப் பண்ணிச்சு. கரெக்டா, அந்த ஒரு சம்பவம் இல்லைன்னா அந்த சீசன் இல்லை தான், அந்த சீசன் டம்மி தான். பட் அதே மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தா மட்டும்தான் இந்த சீசன் ஹைப் ஆகும். நான் ஓப்பனா சொல்றேன், அதே மாதிரி ஒரு பெரிய சம்பவம் இந்த வீட்டுக்குள்ள வெடிச்சு ஒரு பெரிய கேஸ் ஆகிற லெவலுக்கு ஒரு சம்பவம் ஆகி வெடிச்சு வேற லெவலில் ஃபயர் விட்டா மட்டும்தான், அந்த நியூஸ் சேனல் அது இதுன்னு வந்தா மட்டும்தான் இந்த சீசன் ஃபயர் ஆகும், ஹைப் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த சீசன் அவுட் தான். இந்த சீசன் ஆல்ரெடி காலி, சும்மா போயிட்டு இருக்கு ப்ரோ. நான் இப்போ சிம்பிள் ப்ரோ, இப்போ ஸ்கூல் டாஸ்க் எடுத்துக்கோங்களேன். ஸ்கூல் டாஸ்க் சீசன் 3ல நம்ம எப்படி பார்த்துருக்கோம், என்ன லெவலுக்கு ஃபன் இருந்துச்சு, எவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்தோம். சீசன் அப்புறம் சீசன் 5ல வச்சாங்க நினைக்காம, ராஜு சீசன்ல இருந்துச்சு. அதில் ஆமாம் ராஜு சீசன்ல இருந்துச்சு. அந்த சீசன்லேயும் பாருங்க எவ்வளோக்குள்ள ஃபன் இருந்துச்சு, வேற லெவலில் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு 10% ஆச்சும் இவங்க ஸ்கூல் டாஸ்க்ல பண்ணிருப்பாங்களா, வெறும் 10%. ரொம்பலாம் வேணாம், பாதிக்கு பாதி பவர் அப்படிலாம் வேணாம், ஒரு 10% ஆச்சும் இவங்களுக்கு கொடுத்த ஸ்கூல் டாஸ்க்ல ஃபயரா ஆடி இருப்பாங்களான்னு கேட்டா இல்ல, எப்படி கிடையவே கிடையாது, அவ்வளவு முக்கியம் ஆடுறாங்க. ஸோ அந்த வகையில கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த ராஜாராணி டாஸ்கையும் முடிச்சாங்க. இப்போ சீசன் 6 பொறுத்த வரைக்கும் ராஜாராணி டாஸ்க் அவ்வளோ ஃபயர், எப்படி அவ்வளோ ஃபயர். அதுக்கான ப்ரொமோலாம் ரிட்டன் காலைல ரிட்டன் பார்த்தேன், எனக்கே ஃபயரா இருந்துச்சு. தலைவர் வந்து தூ என்று துப்பி கொடுக்குற நீ உண்ணுவீரா அப்படிங்கும் போது திருப்பி அவருங்கிற சண்டைக்கு வரப்போ உனக்கு என்ன மாதிரி நீனா வாயா போயான்லாம் பேசுறேன், கம்மல் கையில மாட்டிலாம் புட்டிங்க அடிச்சுட்டு சண்டைக்கு போனார். அதுதானே சீசனு, அதுதானே டாஸ்க், அதுதானே சீசனு. இவன் என்ன பண்றானு யோசிங்க. என்னது அளவுக்கோலை செங்கோலை காணவில்லை, சோறில் உப்பு போட்டிருக்கலாம், சாம்பார் எங்கே, சற்று 5 ஸ்டார் கொடுங்கள், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிட்டு ராஜா அதோட மக்கா இருக்காரா, நான் தான் ராஜா அப்படின்னு இருக்காரு. மொத்தத்தில் மண்ணெளி தட்டிட்டானோ அப்படிங்கிறத உண்மை. ஸோ எனக்கு தெரிஞ்சு வரப்போறவங்களால கேமை மாற்ற முடியுங்கிறது உண்மை. ஆனால் அது எவ்வளோக்குள்ள அவங்க பவர் ஆட போறாங்கிறத உண்மை. ஏன்னா வரப்போறவங்க டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குங்க. என்னால் ஓப்பனாக சொல்ல முடியும், டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா இன்னும் 60 நாள் இருக்கு கேமை மாத்துறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் குறைஞ்சது 50 நாள் இருக்கு. சரி, அவங்க ஒயில்ட் கார்டு 50 நாள் வராங்கன்னா 50 நாள் இருக்கு. 50 நாள் இவன் எடுத்த ஒரு ஓட்டுக்கள் அவங்களால எடுக்க முடியாதா? கண்டிப்பா முடியும். ஸோ வரப்போற ஒயில்ட் கார்டு ஒரு டஃபா பயங்கர போல்டா அடிச்சு ஆடுற மாதிரி வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கள ஓட்டுக்களை மாத்தி கண்டிப்பா வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த 5 பேர் அந்த எவிக்ட் ஆகி போனாங்களா, அந்த 5 பேர் ஆர்னவாகட்டும், சுனிதா, ஃபேட்மேன், தர்ஷிகா, ரியா, இந்த 5 பேர்ல யார் வந்தா கேமை மாத்துவாங்க, இவங்க வந்தா கேம் கரெக்டானு யார் சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் போட்டு எடுத்துருப்பாங்க.